அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சோழிவாக்கு சேனல்ல தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா, திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல நடந்த அதிசயம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த திருப்பதி ஏழுமலையானுடைய மூலவர் சிலையில பல அறியாத ரகசியங்கள் சொல்லப்படுதுங்க. அது என்னன்னு இந்த ஒரு பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம். நீங்க திருப்பதி ஏழுமலையானை வணங்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கருங்காலி மாலையை பயன்படுத்துவதால் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாட்டில் இருக்கக்கூடிய தடை, பித்ரு தோஷம், செவ்வாய் கிரக தோஷங்கள் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருந்து நீங்க பாதுகாப்பாக இருக்கலாங்க. கருங்காலி பார்த்தீங்கன்னா பூஜை அறையில வைத்து நீங்க வழிபடும் போது சொத்து பிரச்சனை, சகோதரர்களிடையே உள்ள கருத்து வேறுபாடு அனைத்தும் நீங்கிடுங்க. இது வாஸ்து குறைபாட்டால் ஏற்படக்கூடிய பாதிப்பை குறைக்க உதவியாக இருக்கும். பூமிக்கு அடியில இருக்கக்கூடிய சல்லிய பொருட்களால் ஏற்படக்கூடிய எதிர்வினைகளை இது சரி செய்ய உங்களுக்கு உதவியாக இருக்குங்க. மேலும் இந்த கருங்காலி மாலையை நீங்க தொழில் கூடத்துல வைத்து வழிபட்டீங்கன்னா தொழில விருத்தி அடைங்க, லாபம் உங்களுக்கு பெருகிடுங்க. செல்வ பலமும் நிம்மதி நிச்சயம் உங்களுக்கு உண்டாகிடுங்க. வாகனங்களையும் கைப்பையில வைக்க விபத்து ஏற்படாதுன்னு சொல்லுவாங்க. மாலையாக அணிந்து கொண்டு நீங்க தியானம் மந்திர ஜபம் செய்ய உங்களுக்கு காரிய சித்தி உண்டாகிடுங்க. நீங்க கருங்காலி மாலையை வாங்க விரும்புனீங்கன்னா வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களுடைய ஆர்டரை தெரிவிச்சுக்கலாங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். திருப்பதி ஏழுமலையான் கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு ஆலயங்க. திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் தினமுமே வந்து செல்வாங்க. தற்போது பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்துல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கூடுதல் பலனாக இருக்க போகுது. இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவில் பார்த்தீங்கன்னா பலருடைய இஷ்ட தெய்வமாக வழிபடக்கூடிய ஒரு கோவில் தாங்க இது. அவருக்கு பிறந்த நாள் என்றா பக்தர்கள் கேட்கவா வேண்டும். திருப்பதி ஏழுமலையானுடைய சீனிவாச பெருமாளாக பூமியில அவதரித்த நாளதான் பாலாஜி ஜெயந்தின்னு சொல்லுவாங்க. திருப்பதி ஏழுமலையான் மூலவரினுடைய திருமேனி பார்த்தீங்கன்னா கிரைனட்டால் செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. இது ஒரே கல்லால் செய்யப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஏழுமலையனுடைய திருமேனியில உளி கொண்டு செதுக்கிய அடையாளங்கள் நீங்க எங்குமே பார்க்க முடியாது. ஏழுமலையனுடைய சிலை மட்டும் 8 அடி உயரம் கொண்டதாக இருக்குதுங்க. அவரின் முகத்தை மட்டுமே பக்தர்கள் காண முடியும்னு சொல்லலாம். மற்றபடி அவரது திருமேனி பார்த்தீங்கன்னா முழுவதுமே பலவிதமான நகைகள், மலர்களை கொண்டு மறைக்கப்படுதுங்க. ஏழுமலையானுடைய எப்போதும் பார்த்தீங்கன்னா உயரமான கிரீடம் வைத்தே காட்சி தருவாரு. இந்த கிரீடம் மட்டும் 1000 கிராம் எடை கொண்ட சொக்க தங்கத்தால் செய்யப்பட்டதாங்க. இந்த தங்க கிரீடம் வைரம், ரூபி, எமால்ட் போன்ற விலையுயர்ந்த கற்கள் பதிக்கப்பட்டு இருக்குதுங்க. ஏழுமலையானுக்கு அணிவிக்கக்கூடிய கிரீடம் ஒவ்வொரு வாரமும் மாற்றப்படுது. இந்த வழக்கம் பல நூற்றாண்டுகளாக பார்த்தீங்கன்னா திருப்பதியில கடைபிடிக்கப்பட்டு வருதாங்க. திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க 7 மலைகளை கடந்து செல்ல வேண்டுங்க. இந்த 7 மலைகளும் மனிதர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய 7 சக்கரங்களை குறிப்பதாகவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, உண்மை, நேர்மை, அமைதி, அன்பு, அகிம்சை, சுய கட்டுப்பாடு போன்றவற்றை 7 விஷயங்களை தான் இந்த 7 மலைகளை குறிப்பதாகவும் சொல்லுவாங்க. அதாவது இந்த 7 விஷயங்களை கடந்து சென்றீங்கன்னா இறைவனுடைய திருவடி தரிசனம் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லப்படுதுங்க. திருப்பதி ஏழுமலையானுக்கு தினமுமே பார்த்தீங்கன்னா 1000 கிலோ மலர்களால் அலங்காரம் செய்யப்படுது. இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் இருந்து தாங்க இந்த பூக்கள் தினமும் திருப்பதிக்கு கொண்டு வரப்படுதுங்க. தினமும் ஒரு குறிப்பிட்ட முறையில் இந்த மலர்களை பயன்படுத்தி ஏழுமலையனுடைய திருமேனிக்கு அலங்காரம் செய்கிறாங்க. இந்த மலர்கள் தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு மாற்றப்படுதுங்க. புதிய மலர்களால் அலங்காரம் செய்யப்படும் ஏழுமலையான் அலங்கார பிரியர்னு என்பதால புதிதாகவும் அழகாகவும் எப்போதுமே காட்சியளிப்பாரு. சில மணி நேரத்துக்குள் ஒரு முறை இந்த மலர்களை மாற்றி விடுவாங்க. இந்த திருப்பதி ஏழுமலையான் சரி, திருப்பதி கோவிலுக்கும் சரிங்க, உலகிலேயே அதிக சொத்து மதிப்பு கொண்ட பணக்கார கோவில் இது மட்டும்தான். மேலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் பல 1000 கோடி காணிக்கையாக மட்டுமே திருப்பதி கோவிலுக்கு வருமானம் கிடைக்குதுங்க. தங்கம், வெள்ளி, விலையுயர்ந்த கற்கள்னே ஆபரணங்கள் கோவிலுக்கு சொத்தாக இருக்குது. ஏழுமலையானுக்கு அலங்காரத்திற்காக பயன்படுத்தக்கூடிய நகைகள் தவிர மற்ற நகைகள் வங்கிகள்ல முதலீடு செய்யப்படுதுங்க. அவற்றின் மூலம் தாங்க கிடைக்கக்கூடிய வட்டி தொகை கொண்டு கோவில் வளர்ச்சிக்கும் அறப்பணிகளுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. பகவத்கீதையில கிருஷ்ணர் மாதங்கள்ல நான் மார்கழியாக இருக்கிறேன்னு குறிப்பிட்டிருக்காரு. மார்கழி மாதத்துல இணையான சிறப்பை பெற்றது தாங்க இந்த புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதத்துல பெருமாள் வழிபாடு ரொம்பவே அதிக வழிபாடாக இருக்குது. இந்த நாள முன்னோர் வழிபாடு, அம்பிகை வழிபாட்டுக்கு ஒரு ஏற்ற மாதம் தாங்க இது. புரட்டாசி மாதம் பிறப்பது பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாட்டினையும்
விரதத்தையும் எப்படி துவங்க வேண்டும், இந்த புரட்டாசி மாதத்துல நீங்க எப்படி வழிபட்டா பெருமாளை அருளை பெறலாம் என்பதை தொடர்ந்து இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோங்க. பெருமாளை வழிபடுவதற்குன்னு ஒரு ஏற்ற மாதம் தாங்க சில மாதங்களை குறிப்போம். அந்த வகையில மார்கழிக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் புரட்டாசி மாதம் தான். தமிழ் மாதங்கள்ல 6வது மாதமாக வரக்கூடிய புரட்டாசி மாதத்துல தான் புதன் பகவானுடைய ஆதிக்கம் பார்த்தீங்கன்னா அதிக நிறைந்த மாதமாக இருக்குங்க. இதனால் தான் புதனுக்குரிய அதிபதியாக பெருமாளை புரட்டாசி மாதத்துல வழிபாடுகள் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. புரட்டாசி மாதத்துல பெருமாளை நீங்க வழிபடுவதால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய துன்பங்கள் பாவங்கள் அனைத்தும் நீங்கிடுங்க. நன்மைகளையும் புண்ணியங்களையும் நீங்க அதிக பெற வேண்டும் நினைச்சீங்கன்னா இந்த மாதத்துல பெருமாளை வழிபடுவது உங்களுக்கு அளவில்லாத பலன்களை தேடித்தரப்போகுது. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் செப்டம்பர் 17ஆம் தேதி புதன்கிழமை பிறந்திருக்கு. ஏன்னா இந்த புதனுக்குரிய நாள்ல பிறந்து ஏகாதசி திதியும் இணைந்து வருவது ரொம்பவே கூடுதல் பலனை ஏற்படுத்தி தரப்போகுதுங்க. நீங்க புரட்டாசி மாதத்துல வழிபாட்டினை தூங்குவதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வீட்டை ரொம்பவே சுத்தம் செய்திடுங்க. பூஜை அறையை சுத்தமாக வச்சுக்கோங்க. இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா துளசி மாலை அணிவித்து சந்தன குங்குமம் வைத்து பெருமாள் படத்தை அலங்காரம் செய்துக்கணும். வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு, பற்கண்டு, பால், துளசி தீர்த்தம் ஆகியவை பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக படைத்து எளிமையாக கூட நீங்க வழிபடலாம். உங்களால் முடிந்தா நேரம் இருக்கும் சமயத்துல பானகம், சுண்டல், வடை, சர்க்கரை பொங்கல் போன்றவற்றை படைத்து கூட நீங்க பெருமாளை வழிபடலாங்க. புரட்டாசி மாதத்துல பெருமாளுக்கு உகந்த ஓம் நமோ நாராயணா நமக என்ற மந்திரத்தை நீங்க 108 முறை சொல்லி வழிபாடுகள் செய்யலாம். பெருமாளுக்குரிய மந்திரங்கள் எதுவுமே உங்களுக்கு தெரிகிறதோ அதை சொல்லி நீங்க வழிபாடுகள் செய்யலாங்க. இந்த நாள்ல நீங்க விஷ்ணு சகஸ்ரநாமம் படித்து வழிபடுவது கூடுதல் பலனை ஏற்படுத்தி தரும். மேலும் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு பிரியமான 4000 திவ்ய பிரபந்த பாடல்கள், நாராயணியம் உள்ளிட்ட மந்திரங்களை சொல்லி வழிபாடுகள் மேற்கொள்ள. உலகிலே பணக்கார கடவுள்னு சொல்லக்கூடிய திருப்பதி வெங்கடேச பெருமாள் பார்த்தீங்கன்னா ஏராளமானவர்களுக்கு குலதெய்வமாக இருக்கக்கூடியவர் தாங்க இந்த பெருமாள். கலியுகத்துல கேட்டதை தரக்கூடிய பக்தருடைய துயரங்களை போக்கக்கூடிய கண்கண்ட தெய்வமாக இருப்பவர் தாங்க இந்த திருப்பதி ஏழுமலையான். இவரே காண தினமுமே பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் எத்தனை குளிர் மழை கூட்ட நெரிசல கூட பல மணி நேரம் இருந்து சுவாமி தரிசனம் செய்து செல்லக்கூடிய ஒரு மலைக்கோவில் தாங்க இந்த ஏழுமலையான் கோவில். திருமலையில குவியக்கூடிய பக்தர்கள் உண்டியலின் வசூலின் காணிக்கை பார்த்தீங்கன்னா பக்தர்கள் ஏழுமலையான் மீது கொண்டுள்ள பக்தியை சொல்லிவிடுன்னு சொல்லலாம். எத்தனையோ பெருமாள் கோவில்கள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா திருமலை திருப்பதி பக்தர்களை ஈர்ப்பதற்கு காரணம் இங்கு நிறைந்திருக்கக்கூடிய அற்புதங்கள் தாங்க. இதன் மகிமைகளும் பெருமைகளும் வியக்க வைக்கும் வகையில இருக்குதுங்க. இந்த ஏழுமலையான் கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா வேம் என்ற பாவம் கடை என்ற போக்குவதுன்னு சொல்லுவாங்க. பாவங்களை போக்கக்கூடிய மலை என்பதால வெங்கட மலைன்னு சொல்லியிருக்காங்க. இங்குள்ள மூலவர் பார்த்தீங்கன்னா சுயம்பு மூர்த்தியாக தோன்றியவர் தாங்க. இவரது திருமேனி அரிய வகை சால கிராமத்தால் ஆனதாகவும் இது 6 மலைகளை கடந்து 7வது மலையாக விளங்குவதாகவும் சொல்லப்படுது. மேலிருந்து பார்த்தீங்கன்னா இதுவே முதல் மலையாகன்னு வெங்கடாத்திரின்னு பெயரால அழைக்கப்படுதுங்க. திருமால் சீனிவாசராக அவதாரம் எடுத்து பூமிக்கு வந்ததால அவரை தங்குவதற்காக ஆதிசேஷன் பார்த்தீங்கன்னா மலையாக வந்தாரா. எனவே அவரது பெயரால இது ஆதிசேஷ மலைன்னு சொல்லப்படுது. ஆதிசேஷன் நின்ற கோலத்துல பெருமாளை தாங்கி கொண்டிருப்பதாக கருதக்கூடிய சேஷேஷ மலை 2வது மலையாக இருக்குதுங்க. இதுக்கு சேஷாஸ்திரின்னு சொல்லுவாங்க. அடுத்தபடியாக வரக்கூடியதே வேதமலை தான். நாங்க வேதங்களும் இங்கு மலை வடிவில் இருக்கும் எம்பெருமானை வழிபட்ட காரணத்தால் இது வேதமலைன்னு சொல்லப்படுதுங்க. இதே நாராயணத்திரின்னு சொல்லுவாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கருடமலை தான். பெருமாளை வணங்குவதற்காக வந்த கருடாழ்வார் தாங்க வைகுண்டத்திலிருந்து எடுத்து வந்த மலை என்பதால இது அவருடைய பெயராலேயே கருடமலைன்னு அழைக்கிறாங்க. அடுத்தபடியாக வருவது பார்த்தீங்கன்னா விருஷப மலை தாங்க. இங்குதான் அசுரனுக்கு திருமால் மோட்சம் அளித்ததால இது விருஷப மலைன்னு சொல்லப்படுது. அடுத்தபடியாக வருவது அஞ்சன மலைங்க. ஆஞ்சநேயருடைய தாயான அஞ்சனை குழந்தை பாக்கியம் வேண்டு திருமலையில இருக்கக்கூடிய ஆதிவராக பெருமாளை நோக்கி தவம் இருந்திருக்கா. இதன் பலனாக ஆஞ்சநேயர் பெற்றெடுத்தா. சிறந்த ராம பக்தரான ஆஞ்சநேயர் அவதற்க காரணமாக அமைந்த அஞ்சனம் தவம் செய்த மலை என்பதால இதற்கு அஞ்சன மலைனோ அஞ்சனாத்திரினோ அழைக்கிறாங்க. அடுத்தபடியாக வருவது தாங்க ஆதிசேஷனுக்கு வாயு பகவானுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை நடுவராக இருந்து திருமால் தீர்த்து வைத்து இருவரையுமே மனம் குளிர வைத்ததால இந்த மலைக்கு ஆனந்த மலைன்னு பெயருங்க. இதுக்கு நீலாத்திரின்னு இன்னொரு பெயரும் சொல்லுவாங்க.
திருமலை திருப்பதி பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த பதிவில் திருப்பதி ஏழுமலையான் கோவில் பற்றி சில சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கொண்டோம். நீங்களும் கருங்காலி மாலை வாங்க விரும்புனீங்கன்னா, கருங்காலியால் செய்த பொருட்களை நீங்கள் பயன்படுத்த விரும்புனீங்கன்னா, வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.